இன்றைக்கி நம்ம இந்த கிளாஸில் பேக்கிங்க்கு என்னென்ன கண்டிப்பாக தேவைன்றதை தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு மெஷரிங் கப்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். இது வந்து ஸ்டீல்லையும் கிடைக்கிது, பிளாஸ்டிக்லேயும் இருக்குது. நீங்கள் ஆன்லைன்லேயே நீங்கள் வாங்கிக்கலாம். பேக்கிங்க்கு மெஷர்மெண்ட் அப்படின்றது ரொம்பவே இம்பார்ட்டண்டான ஒன்று. அதுக்காக நமக்கு கண்டிப்பாக இந்த மெஷரிங் கப்ஸ் தேவை. இதில் வந்து 1 கப், 1/2 கப், 1/4 கப், 1/4 கப் அப்படின்னு சொல்லிட்டு 4 கப் இருக்கும். நீங்கள் இந்த மாதிரி வாங்கி வச்சுக்கோங்க. அடுத்து இம்பார்ட்டண்டான இன்னொன்று வந்து மெஷரிங் ஸ்பூன்ஸ். இதுவும் ஸ்டீல்லையும் அவைலபிளாக இருக்குது, பிளாஸ்டிக்லேயும் அவைலபிளாக இருக்குது. கப்ஸும் ஸ்பூன்ஸும் செட்டாகவே நமக்கு ஆன்லைனில் கிடைக்கிது. நீங்கள் அதை பார்த்து செக் பண்ணி வாங்கிக்கோங்க. அடுத்து ஸ்பேச்சுலா. இந்த மாதிரி கண்டிப்பாக வாங்காதீங்க, இது கலண்டு வரும். இந்த மாதிரி வாங்கிக்கோங்க, இதுதான் நமக்கு நல்லாயிருக்கும். மாவெல்லாம் நல்லா க்ளீனாக வலிச்சு ஊற்றுறதுக்கு இந்த இதுதான் கரெக்டாக இருக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா வேயிங் ஸ்கேல். பேக்கிங்க்கு மெஷர்மெண்ட் அப்படின்றது ரொம்பவே முக்கியமான ஒன்று. நீங்கள் கப் மெஷர்மெண்ட்டில் மெஷர் பண்ணும்போது ஒவ்வொரு டைமும் ஒவ்வொரு அளவு வரும். அதனால தான் சில சமயம் உங்களுக்கு ஃப்ளாப் ஆகும் கேக்கு. இந்த மாதிரி வெயிட் ஸ்கேல் வாங்கி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஒரு பர்ஃபெக்டான கேக் செய்யணும் அப்படின்னா கண்டிப்பாக பீட்டர் முக்கியம். இது பார்த்தீங்கன்னா ஸ்கார்லெட் பிராண்டில் தான் நான் மீஷோலேருந்து வாங்கியிருந்தேன். 350க்கு வாங்கியிருந்தேன். இது வாங்கி 2 இயர் ஆயிடுச்சு. ஆனால் இன்னுமே நல்லா ஒர்க் ஆகுது. நீங்கள் அதிக அமௌண்ட் போட்டு வாங்கணும்னு அவசியம் இல்லை. 350க்கு ஆன்லைன்லேயே நீங்கள் வாங்கிக்கலாம். நீங்கள் பேக்கிங் பண்ண போகிறீங்க அப்படின்னா இதெல்லாம் கண்டிப்பாக உங்கள்கிட்ட இருக்கணும். ஆனால் ஓடிஜி இருக்கணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இருக்கணும்னு அவசியம் இல்லை. நம்ம குக்கர்லேயே சூப்பராக பேக் பண்ணி எடுத்துடலாம். குக்கரில் பார்த்தீங்கன்னா விசிலும் போடக்கூடாது, கேஸ்கட்டும் போடக்கூடாது. இந்த மாதிரி போடாமல் எடுத்து வச்சுக்கோங்க. அதே மாதிரி உள்ளே வைக்கிறதுக்கு இந்த மாதிரி ஒரு பிளேட் எடுத்து வச்சுக்கோங்க. நம்ம உப்போ சால்ட்டோ போட போகிறதில்ல, ஏன்னா அந்த ஸ்மெல்லெல்லாம் கேக்கில் வரும். அதனால நம்ம உப்பு சால்ட்டு போடாமல் இந்த தட்டை யூஸ் பண்ணி தான் பேக் பண்ண போகிறோம். நான் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணி 1 இயராக குக்கர்லேயே தான் பேக் பண்ணி சேல் பண்ணிகிட்டு இருந்தேன். அதுக்கப்புறமா என் பிஸ்னஸில் வந்த அமௌண்ட்டை வச்சு தான் ஓடிஜி வாங்கினேன். அதனால நம்ம ஈஸியாக ஓடிஜி இல்லாமல் பேக் பண்ணலாம். நான் இப்போ குக்கரில் எதுவுமே போடலை. இந்த பிளேட்டை வந்து இந்த மாதிரி குப்பரை கவுத்தி வைக்கணும். குப்பரை கவுத்தி வச்சுட்டு இது மேலே கேக் டின்னை நம்ம வச்சு இதை வந்து கேஸ்கட் விசில் போடாமல் க்ளோஸ் பண்ணி 10 மினிட்ஸ் ப்ரீஹீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம கேக் பேக் பண்ணலாம். அடுத்து நம்ம ஓடிஜியில் எப்படி பேக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். என்னோடது பார்த்தீங்கன்னா அகாரோ பிராண்ட் ஓடிஜி தான். 60 லிட்டர் கெப்பாசிட்டி. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டெம்பரேச்சர் வைக்கிறது, செகண்ட் இருக்கிறது வந்து அப்பர் ராட், பாட்டம் ராட் வந்து ஆன் பண்ணுறது, தேர்ட் இருக்கிறது பார்த்தீங்கன்னா கிரில் சிக்கன் பண்ணுறதுக்கு நம்ம கிரில் ஆப்ஷன் ஆன் பண்ணுறதுக்கு உண்டான பட்டன். கேக்குக்கு நமக்கு அது தேவை கிடையாது. 4வது பார்த்தீங்கன்னா டைமிங். ஓடிஜியோட டைமிங் பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தருக்கும் டிஃப்ரெண்ட் ஆகும். 60 லிட்டருக்கு டைமிங் ஒரு மாதிரி இருக்கும், 40 லிட்டருக்கு ஒரு மாதிரி இருக்கும் டைமிங். அதே மாதிரி கப் கேக்குக்கு ஒரு டைமிங் இருக்கும், நம்ம நார்மல் பர்த்டே கேக் செய்கிறதுக்கு ஒரு டைமிங் இருக்கும். அதெல்லாம் நீங்கள் தான் செஞ்சு பார்த்து கரெக்டான டைமிங்கை வந்து ஒரு நோட்டில் எழுதி வச்சுக்கோங்க. அப்போ தான் நமக்கு அடுத்து செய்கிறப்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ இதை எல்லாமே கரெக்டாக செட் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம டைம் ஆன் பண்ணும்போது ஓடிஜி ஆன் ஆயிரும்.